ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025க்கு என்னென்ன கோர்ஸ்லாம் நீட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வேதாந்தூவில் டிஎன்ஏ பேட்சுன்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3,999, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் வந்து 4,000. ஸோ இந்த பேட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். என்னென்ன ஸ்டாஃப்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பேனர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டிபிபிஸ், அசைன்மெண்ட்ஸ் மீன்ஸ் அவங்க என்னென்ன ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ், இவங்களாம் நம்மளுக்கு எடுக்கிற வந்து ஸ்டாஃப்ஸ். இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான். ஒருத்தவங்க கூட சுமாராக தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பக்காவாக எடுக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்த டிஎன்ஏ பேட்சில். இவங்களோட லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் உங்களோட நேமை சர்ச் பண்ணாலே வந்து இவங்களோட லெக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால். அண்ட் தென் வந்து இந்த ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் அப்படியே உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து May 15th. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னா பிடபிள்யூ வந்து இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. பட் அவங்களோட பேனர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் வந்து இந்த இயர்க்கான 2025 பிடபிள்யூ இங்கிலீஷ் பேட்ச். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அது உள்ளே போனாலே, அதாவது அந்த ஆப்பில் போனாலே வந்து உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். பட் போன இங்கிலீஷ் பேட்சை பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ் பேட்ச் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடையாது. ஏன்னா ப்ராப்பராக ஆர்கானிக்குன்னு வந்து தனித்தனி ஸ்டாஃப்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த தடவை சப்போஸ் இந்த பேனரில் இருக்கிறவங்க தான் 1 year டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ கொஞ்சம் டவுட்டு தான் இந்த பேட்சில் சேர்றது. நான் உங்களுக்கு அஃபிஷியலாக வீடியோ விடுறேன் ஒன்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணதுக்கப்புறம். தென் நம்ம தேர்ட் பார்க்க போகிறது என்னென்னா அன்அகாடமியில் வந்து ஃபீனிக்ஸ் இங்கிலீஷ் பேட்ச்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5500. ஸோ சொல்லவே தேவையில்ல, யாவா சார், வாசிம் சார் அண்ட் பங்குரி மேம், அம்பிகா மேம் எல்லாருமே வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் தான். இவங்க எல்லாமே வந்து எப்படி கிளாஸ் எடுப்பாங்க நம்மளுக்கு டவுட்டே தெரிய வேணாம். ஸோ இங்கிலீஷ் பேட்ச் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் பேட்ச் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அது கீழே ப்ரௌச்சர்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் டிபிபிஸ் டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்க மார்க் டெஸ்ட்டையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ், அதுக்கப்புறம் பெர் டேக்கு என்னென்ன கிளாஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க, அந்த டைம் டேபிள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ அந்த கோர்ஸோட டியூரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ எண்ட் ஆகும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. கீழே பயோ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். வேதாந்துவும் அன்அகாடமியும் வந்து ஏன்னா எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் எஜுகேட்டர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க இந்த தடவை இங்கிலீஷ் பேட்சுக்கு. ஒருத்தர் கூட வந்து இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னமும் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்களோட நேமை சர்ச் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே கிளாஸ் எடுத்தது நம்மளுக்கு அப்படியே விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து 20 டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. பட் நெருங்க எக்ஸாம் கிட்ட நெருங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் தனியாக ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது போதாது, இல்லை எனக்கு இது பத்தாது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் காசு கொடுத்து வாங்கி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்ம ஃபோர்த் என்ன பார்க்க போனோம்னா ஜைலமில் வந்து இன்னும் வந்து 2025க்கு வந்து நியூவாக லான்ச் பண்ணல. பட் இப்போதைக்கு விட்டுருக்கிற 2 பேட்சஸ் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஒன்று வந்து தளபதி பேட்ச்னு ஒன்று விட்டுருக்காங்க. செகண்ட் வந்து என்னென்னா வெற்றி 2025 பேட்ச்னு விட்டுருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஆஃப்லைனில் போகிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தாலே கிளியராக தெரியுது. இதுக்கு முன்னாடி சொன்ன நான் 3 பேட்சுமே வந்து ஆன்லைன் அண்ட் பியூர் இங்கிலீஷ். இப்போ நான் சொல்கிற ஜைலம் மட்டும்தான் வந்து தமிழ் அண்ட் ஆஃப்லைன். நீங்கள் எனக்கு புரியலை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, நீங்கள் ஒன்ஸ் ஆப் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து கிளியராக அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. பிடபிள்யூ ஆப்பும் ஜைலம் ஆப்பும் மோரலஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பிடபிள்யூ கூட ஜைலம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆப் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ஒன் சொல்ல மறந்துட்டேன்,
நீங்கள் சாகத் அல்விசாரை வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வாலாவில் தேடினீங்கன்னா இந்த தடவை கிடைக்காது. சாகத் அல்விசார் வந்து வேதந்துல இங்கிலீஷ் பேட்ச் டிஎன்ஏ பேட்ச்சில் இருக்கார். ஸோ அதையும் செக் டவுன் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூவில் எப்படி கசானா இருக்குமோ அந்த மாதிரி சைலமில் வந்து பேர்ல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது போன வருஷம் நடத்தின பேட்சஸ்லாம் வந்து நீங்கள் தனியாக காசு கொடுத்து அதை வாங்கிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். தேங்க்யூ.